அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான கிரக மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் உருவாக இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால பல ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளான ஒரு பலன்களை தான் தரும். அப்படிங்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். தற்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை ஏற்பட போகிறதா, தீமை ஏற்பட போகிறதா, என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பார்க்கும்பொழுது தன்னுடைய சொந்த ராசிக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி, குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு விதங்களில் நன்மையை ஏற்படுத்தினாலும் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் கெடுபலன்களை ஏற்படுத்த வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் நீச்சம் அடைகிறதுனால சூரியனால் தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களை வழங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வீண் பழி சுமப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வப்பெயர் ஏற்படலாம். தப்பே செய்யாமல் குற்றச்சாட்டப்படுவீங்க. தேவையில்லாத விஷயங்களில் முக்க நுழைச்சி அவமானப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதோ, அடுத்தவர்களுக்கு கருத்துக்களை சொல்கிறதோ, ஆலோசனைகளை வழங்குறதோ இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் மற்றவர்கள் மூலமாக அவமானப்படுத்தப்படுவீங்க. அதற்குண்டான சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கூடுமான வரைக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. எல்லா விஷயத்துலேயும் ஒரு திட்டமிடல் அப்படின்னு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கும். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக மாறும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருங்க. எதுக்குமே நீங்கள் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பணவரவை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் சில விஷயங்களில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் இது எல்லாமே விலகி சுபிக்ஷமாக வெற்றிகரமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு புறம் இருக்கிறது. அப்படின்னாலும் மற்றொரு புறம் தேவையில்லாத அவமானங்களை ஏற்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் சற்று மோசமானதாக இருக்குங்க. தொழில் வாய்ப்புகள் தங்களுக்கு குறைய ஆரம்பிக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமாக இந்த காலத்தில் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போதுமான அளவு பார்த்தீங்க அப்படின்னா நீரை அருந்துவது, நேரத்திற்கு உணவுகளை உண்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தனிப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சமரசம் செய்ய வேண்டியதாக இருக்கும். பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நிதி விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி வாரம், 4வது வாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக சந்திப்பீங்க. முதல் வாரம் அப்படின்றது ஓரளவுக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும். 2வது வாரம் ஒரு சுமாரான பலன்களை கொடுக்க பெற்றாலும் 3வது வாரம் 4வது வாரம் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் அதிகப்படியாக நீங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்பொழுதுல இருந்தே அதற்கான
அவமானங்களை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஒரு சிலர் வந்து இப்பொழுதே வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. இதனால் இந்த காலம் சவால்கள் நிறைந்ததாகவே தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாக இருக்கணும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்க பெற்றாலும் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் செலவு செய்யும் போது கூடுதல் கவனமாக இருக்க நீங்கள் அறிவுறுத்தப்படுறீங்க. பல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நிதி நிலைமை ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்குங்க. உணர்ச்சி பூர்வமாக பல முடிவுகளை எடுக்கவும் நேரிடலாம். இந்த மாற்றங்களால் பல மோசமான விளைவுகளையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தை மட்டும் லேசாக எடுத்துக்காதீங்க. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் இன்றையில இருந்தே போராட ஆரம்பிச்சிடுவீங்க. அதற்கான வாய்ப்பு எங்கே, அதனுடைய தீர்வு எங்கே அப்படிங்கிறத வந்து தேட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். பல எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பீங்க. பல முக்கியமான வேலைகளை நேர்மையாக செய்து முடிப்பீங்க. நிதி நிலைமை வலுவாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதே மாதிரி வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு பிரச்சனைக்குமே சரிங்க, தீர ஆலோசனை பண்ணி முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெருமை பேசுவதற்கு பதிலாக நல்ல செயல்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது நல்லது. பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தீர ஆரம்பிக்கும். உடனே தீர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கனவுகள் நினைவாக வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க. வருமானத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இடைஞ்சல்கள் வந்தாலும் பெரிய அளவில் அது வந்து பாதிப்புகள் கிடையாது. சில பல நேரங்களில் நெருக்கடிகளை சந்திக்கிறதாக இருந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பல முறை யோசித்து எடுக்க அறிவுறுத்தப்படுறீங்க. நிதி விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள். நீங்கள் காதலித்து வரீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். காதல் விஷயம் வந்து நன்றாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலையும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. உடனே வந்து அது நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ள கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். யார்கிட்ட என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கிறத தெரிந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். சகப்பணியாளர்கள் மத்தியிலையும் சரிங்க, உயர் அதிகாரிகள் கிட்டையும் சரி கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அதே மாதிரி நேரத்திற்கு பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசு வேலை தொடர்பாக வந்து முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அரசு தொடர்பாக நீங்கள் வந்து வேலை இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அரசு வேலைக்கான முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் வந்து விலக ஆரம்பிக்குங்க. திருமணம் வந்து சுபிக்ஷமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. முயற்சியின் பேரில் உங்களுக்கு பிடித்த வரன் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணத்தில் முடிவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் மலர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் மாணவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா அதில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா இரத்த காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்பவும் கடுமையான வேலைகளை செய்கிறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். பெண்கள் வந்து நெருப்பு, ஆயுதம், கூர்மையான பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் பெண்கள் கவனமாக இருங்க. சில நேரங்களில் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை சமாளிக்க கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாவாங்க. பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தங்களை தயார்
தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள் மூலமா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, பெருமை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலம் மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருந்துதான் ஆகணும். சில திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமா சில நல்ல பலன்களையும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு 25% இருக்க பெற்றாலும் 75% கொஞ்சம் சாதகமற்ற நிலையில இருக்கிறதுனால அதிகவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருவது பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம்.